ஹாப்பி ஆனிவர்சரி. ரெண்டு அத்திப்பழம் நல்லா சூப்பரா பழுத்திருக்குல்ல. பாய் பாய். இன்னும் டீ கலரே வரல, பால் கலர்ல தான் இருக்கு. கோலமாவு கலர் பொடி இது கலந்து விட்டுறாரு உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. நான் காலையில துணி துவைச்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காய வைக்கவே இல்ல, மிஷின்ல போட்டது. இப்பதான் காய வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கேன். ஒவ்வொரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். அத்தை வந்து வீட்டுலதான் இருக்காங்க. கீழே வந்து அத்தை டிவி பாக்குறாங்க. பிரகாஷ் மாமா, மாலதி அக்கா, பிரதாப் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. பாப்பா எல்லாம் இருக்காரு. சட்டை கிழிஞ்சிருக்கு சைங்கா. கிழியெல்லாம் இல்ல பேபி, புது ஷாலு. ஜஸ்ட் கத்திரிக்கோலால கட் பண்ணிட்டா. ஓஹோ, புது ஷால். இப்பதானே இது நான் தச்ச ட்ரெஸ் தான் இது. சங்கீதா தச்ச ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷால் என்ன பண்ணா நான் கட் பண்ணிட்டே அதை நான் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து டம் டம் கட் பண்ணிட்டேன். என்ன பண்றது, வேற ஒயிட் ஷால் போடலாம் இதுல. சரி வீட்ல நல்லா இருந்த ஷாலை கட் பண்ணிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிச்சு. ஊத்தலான்னு வந்தேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பாத்துருக்கேன். இப்பதான் ரெதிஷ்ணா மேல ஏறி வந்தல. அவரும் மேல ஏறி வந்துட்டாரு மொட்டை மாடி பாக்கிறதுக்கு. அவனுக்கு நான் பழம் தரேன். நாங்க வீட்ல பழம் பழுத்துருச்சு. அத்திப்பழம் பழுத்துருச்சு கடையில. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல அத்திப்பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. ஃபுல் கலர் வரும். ஏய் நல்ல கலரா இருக்கு சங்கீதா. இங்க ஒரு மாதுளங்காய் பத்தியா? 3 அத்திப்பழம் பழுத்துருச்சு. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, நல்ல கலரா இருக்கு சங்கீதா. மாதுளம்பழம் பிரிச்சு வச்சாதான் பழுக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம். அடுத்தது இந்த 3 அத்திப்பழம் வந்து நல்லா வெடிச்சிருக்கு. வெடிச்சு வச்சு சுத்தமா வெடிச்சிருச்சு சங்கீதா. இது உள்ள எறும்பே போயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெதிஷ்ணா சாப்பிடுறேன். உனக்கு இந்த பழம் பிடிக்குமா? அத்திப்பழம். அதேதான், எறும்பு வந்துச்சு சங்கீதா. பாருங்க, நம்ம வீட்ல வந்து மாதுளக்காய் நிறைய மாதுளை காயுமே காய்ச்சிருச்சு. வருது பிஞ்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாதுளை காயுமே ஒரு காய் வச்சிருச்சு. மத்ததெல்லாம் பூ இருக்கு நிறைய. அது முத்துமான்னு தெரியல. முத்தம் சங்கீதா, முத்தம் நிறைய காய் வைக்கும். ஆமா, மண்டக்காளி ஒரு நாள் பச்சை காய் பறிச்சு குழம்பு வைக்கலாம்னு வச்சிருக்கேன். அத்திக்காய் பறிச்சிடலாம் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழம் 3 பழம் பறிக்க போறோம். பறிச்சு சாப்பிடுவோம். ஏய் நம்ம வீட்ல பறிச்சு அப்படியே நல்லா பழுத்துது பேபி. நல்ல பழம் சங்கீதா, ஃபுல் பழம் அது. உடையாம பறிக்கணும். இப்படி காம்போட பறிக்கணும். காம்போடயா? ஆமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பழமா இருக்கு அத்திப்பழம். பால் வருதானே? பால் வரும் தான். அத்திப்பழம்னாலே பால் வரதான் செய்யும். இந்த ரெதிஷ்ணா உனக்கு சசிதா அடங்கவே மாட்டேன். தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன். போதும் சங்கீதா, அவ்வளவுதான். ரொம்ப பழுத்தா பழுத்துச்சு அவ்வளவுதான். கோகா இல்லடி இது. கோகா இல்லடி. கோகானா கொய்யா பழத்துக்கு தான் கோகான்னுவா சசிதா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அத்திப்பழம் யார் சாப்பிட போறது? ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. வச்சுக்க ஜெசிதா, வச்சுக்க. சாப்பிடுற. நீ சாப்பிட்டு கீழே துப்பாதண்ணா. பழம் அப்படிதான் இருக்கும், டேஸ்டாலாம் இருக்காது. அவ்வளவுதான் அது. நல்லா இருக்கா? நான் சாப்பிடுறேன் கூட. நீ சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழம் சாப்பிட போறேன். நல்லா இருக்குங்க. நல்லா இனிப்பா இருக்கு. கடையில் வாங்கறதோட சூப்பரா இருக்குது. அப்படியா? கொய்யா பழம் மாதிரி நல்லா இருக்கு. இந்த ஜஷிதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தூப்பிட்டு போயிட்டா அவ. சூப்பரா இருக்கு. பாரு, இன்னும் 2 பழத்தையும் பறிச்சுக்கோ. நல்லாதான் அந்த பழம் நல்லா அமுங்குது. நல்லா டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. பரி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 அத்திப்பழம் நல்லா சூப்பரா பழுத்துருச்சு. அழகா வெடிச்சிருக்குல. நைஸ். 3 பழம் பழுத்து. 1 பறிச்சு இங்கே சாப்பிட்டோம். 1 ரெதிஷ்ணா கிட்ட கொடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேன். இன்னொன்னு வந்து ஆயாக்கு குடுன்னு சொல்லி கேட்டு ஆயா குடுன்னு கேட்டு அடம் பிடிச்சுன்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சசிதா அவங்க ஆயாக்கு யாருக்குமா? யாருக்குமா? யாருக்கு எடுத்துன்னு பாரு ஜெஸ்டா. ஆயாக்கு போயிட்டாரு. ஆயாக்குன்னு எடுத்துன்னு போயிட்டாரு. அக்கா ஒண்ணு எடுத்துன்னு போனா, பாப்பா ஒண்ணு எடுத்துன்னு போறேன் சொல்லிட்டு எடுத்துன்னு எத்துமா. ஃப்ரெண்ட்ஸ், சரியான டேஸ்ட் சங்கீதா. நல்ல பழம் சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டா அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது. நல்லா இனிப்பாவே இருக்கு பழம். சூப்பரா. ஆமா, நான் வந்து அந்த அளவுக்கு இனிப்பா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சங்கீதா. அத்திப்பழம் கடையில வாங்கினா இனிப்பாவே இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். இது சூப்பரா இருந்தது பழம் சாப்பிடுறது. எல்லாமே நிறைய களை வைக்குது இல்ல, எல்லாத்துலயுமே காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்.
தண்ணியே ஊத்தல, மரத்துல தண்ணியே இல்ல, அதான் காஞ்சி போய் கிடக்குது. டெய்லி ஊத்தணும் தண்ணி. செடி ஃபுல்லா தண்ணி பிடிச்சி ஊத்திடுறேன். நீ அந்த துணி மட்டும் காய வை, கீழே போயிட்டு டீ போடலாம். அப்புறம் சுண்டல் ஊற வச்சேன், அதை அவிச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் கொடுத்துருவேன், மதியம் அப்புறம் நடுவில் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழம், அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாதிரி ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர். அப்பாவுமே நான் இதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு தான் எல்லாம் சாப்பிடலாம் கொடுப்பேன். அதே மாதிரி தான். ஆமாம், 2 பேருக்குமே ஆன்ஜியோ தானே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இப்ப அப்பாக்கு ஆல்ரெடி பண்ணாங்களா, அவரு பாத்துட்டல, அதனால எனக்கு அது ஒரு ஐடியாலாம் இருக்கு. அதனால அதே மாதிரி பாத்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் பண்ணாங்க, நல்லா கீரை கொடுங்க, என்ன பொருள் தராதீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படியே வந்து பாத்துட்டு இருக்கேன் நான். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு ரசம் வைக்கதான் இப்போதைக்கு வந்தேன் நானே. ரசம் வைக்க என்னது फ्रेंड्स, கொத்தமல்லி பாருங்க फ्रेंड्स, அழகா ஒரு கொத்து வந்துருச்சு. கொத்தமல்லி கொத்து வந்திருக்கு. 2 பேரும் போட்டி போட்டு தண்ணி ஊத்த போறாங்க போல. ஐய் விடுங்க, சண்டை போடாதீங்க, யாராவது ஒருத்தர் ஊத்துங்க. சசிதா சின்ன தொட்டி வச்சிருக்கல, அத போய் அக்கா தானே ஊத்த வந்தாங்க, புடிங்கன்னு போறியா? அவளுக்கு தெரிஞ்சு போற எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி விட்டுட்டு தண்ணி ஊத்தாததுக்கு எடுத்து போறாரு பத்தியா அவரு. செடியே இல்லாத சசிதா, அதுல ஊத்து. அங்க வந்து தீனது அதுல செடியே இல்ல. 2 பேரும் போட்டி போட்டு தண்ணி ஊத்துறாங்க பத்தியா இல்லையா? எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம், பாதி நான் தண்ணி ஊத்திட்டு பாதி அவங்க ஊத்திடுவாங்கல்ல. சரி சரி. இதெல்லாம் ஒரு வெண்டைக்காய் செடி இப்ப நட்டது. பாலக்கீரையும் வளர்ந்துச்சு போலது. தண்ணி ஊத்திட்டியா? ஊத்திட்டேன். என்ன பண்ற? ஒரு மணத்தக்காளி பழம் சூப்பரா இருக்கு. இவ்வளவு பெருசு நான் இப்பதான் போய் பாக்குறேன். நல்லா மணத்தக்காளி நல்லா பழுத்து இருக்கு. தண்ணி ஊத்தி வைக்கவே எனக்கு தான், நான் சாப்பிட போறேன். அங்க பாரு, ரத்திஷ்ணாவும் சாப்பிடுறாரா? புளிப்பாருங்களா? நல்லாதான் இருக்கும் சங்கீதா, எனக்கு பறிச்சு கொடு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தண்ணி ஊத்தாம நல்லா காஞ்சி போச்சு, லைட்டா வதங்கிடுச்சு. காலைல பார்த்தா நிமிந்துரும் எல்லாம். தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்தாம டெய்லியும் பழம் பறிச்சு சாப்பிட்டாலே எனக்கு வயிறு புண்ணு சரியாகும் சங்கீதா. எனக்கு பழம் கொடு, நான் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேபி இது பேர் என்ன? பெரும்பயிர் தானே? பேர் தெரியாம ஊற வச்சுக்கிறேன். பெரும்பயிர் தான் சொல்லுவாங்க, தட்டை பேரும் சொல்லுவாங்க. பேர் தெரியணுமா என்ன? சாப்பிட வேண்டியதா செஞ்சு. கொஞ்சமா உப்பு போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு லைட்டா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா மாமாலாம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தாங்க, அது கூட சேர்த்து வேக வச்சிடலாமான்னு கேக்குறேன். ஸ்நாக்ஸ் உரிச்சியே வாங்கிட்டு வந்துட்டாங்களா? உரிச்சியே வாங்கிட்டு வந்துட்டாங்களா? 2 ஸ்வீட் கார்ன் புடிச்சு புட்டு போட்டேன்னா வச்சுக்கேன், ஒரே விசில் தான், அதுவும் வெந்துடும் இதுவும் வெந்துடும். சரி போட்டுரு. அதில் போட்டுட்டா சரி. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அத்தைக்காக. அம்மா பிரகாஷ் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 2 பழம் சாப்பிட்டு வந்தாங்க. வாட்டர் மெலன் பச்சை கலர் பழம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். சாத்துக்குடி மாதுளம்பழம் ஆப்பிள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எடுத்து ஏற கட்டிட்டேன். அப்படியே இதுல 2 ஸ்வீட் கார்ன் போட்டு அவிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் டீ போடலாம். சரி ஓகே. உப்பு போட்டு அவிக்கலாமா? உப்பு போட்டு அவிக்கலாம். ஸ்ட்ரென்த்துக்கு இது கூட அவர் என்னன்னா பெரும்போதோட சேர்த்து அவிக்க போறாரு பாத. அப்படியா? சரி அப்ப தனியா வச்சிடலாமா? அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துது. நல்லா இருக்கா? ஒரே வழியா வேலை முடிஞ்சிரும் பார்த்தா சங்கீதாக்கு ஒரே வழியா வேலை முடிஞ்சிரும் பார்த்தா எல்லாரும் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. சரி இது ஒரு விசில்ல வெந்துரும். இதானா தனியா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு பால் சோடா வைங்க. டீயா காஃபியா எது வேணா போடலாம். டீ போடலாம். பொறுதா போடுவான் டீ. சரிண்ணா யாரு பங்கு வைக்கிறாங்களா எப்படியா? குடிய ஒரு நாள் குடியா? பிரகாஷ் டீயே குடிக்க மாட்டானா? பாரு டீ குடிச்சா உடம்பு சரியில்லாத ஆயிடுமா அவருங்க அப்பாவுக்கு? ஸ்வீட் கானா நார்மல் கானா பிரதாப்? அது ஸ்வீட் கான் தானே. சங்கீதா இன்னைக்கு பாஸ் ஆகுதான்னு பாப்போம். டீ போட கலர் வரலதான், இன்னுமே டீ கலரே வரல.
பால் கலர்ல தான் இருக்கு. கோலமாவு கலர் பொடி இது கலந்து விட்டுறாரு உங்களுக்கு. பாப்பாக்கு என்ன சொல்ற டீ கலர் வரலையாமா? டேய் டீ கலர் வரல அது வரணும். நீங்க குடிச்சு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கு. அவன் டீயே குடிக்க மாட்டான். அவரு கேட்டா நல்லா இருக்குன்னு கரெக்ட்டா சொல்றாரு. நான் சுற்றுச்சா பிரதாப்பா? பிரதாப் இல்ல பிரதாப்ப கை சுற்றுச்சு. என்ன சொல்றானே புளிக்குதுன்னு சொல்ற டீ புளிக்குதான். ஒண்ணு நம்ம லைட்டா புளி ஊத்திட்டாங்க கரெக்ட். வேற ஒண்ணும் இல்ல. இது சோளம் சாப்பிடுது இல்ல சாப்பிட்ட உடனே சாப்பிடுன்னு தெரிஞ்சது. இனிப்பு தோணுதா? பிரதாப் கை வச்சிட்டு சூடு தாங்க முடியாம வச்சிட்டான். என்ன ஜாலியாக டீ குடிச்சிட்டு சுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவிச்சு சாப்பிட்டு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அத்தை மாமாவை பார்க்கறதுக்கு அவங்களோட தம்பி ஒய்ஃபும் வந்துருந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசி இருந்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டிவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மாமாவுக்கு ஆனிவர்சரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். மேல நிக்க வை ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லு. எனக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. அவர் எப்படி விட்டுறாரு பாரு. டேய் ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லு. ஹாப்பி ஆனிவர்சரி. எத்தனாவது வருஷம் இது அக்கா? எத்தனாவது வருஷம்? முடிஞ்சு பண்ணது போறேன். 11 வருஷமா? 11 வருஷம் கம்ப்ளீட். 11 வருஷத்தான வாழ்க்கை பயணத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல கருத்து? உங்க கருத்தை தெரிவிக்கலாம். ஏமா நாங்க நல்லா தானே காலையில வந்தோம். இல்ல உங்க 11 வருஷம் அனுபவத்தை சொல்லுங்க. நாளைக்கு நல்லபடியா கோயிலுக்குலாம் போயிட்டு முடிச்சு நைட் ஃபைனலா சொல்றேன். சரி. இல்ல நாங்க வரும்போது புல்லட்ல வந்தோம். போகும்போது கால் டாக்ஸி புக் பண்ணி போறோம். இந்த சைடு மாமா கொடுங்க. அவ்வளவுதான். சங்கீதா இப்பதான் கிளிப்பு கட்டுறாரு. நல்லா இருக்குதா கேக்க? சந்தோஷமா அடுத்த ஜென்மக்கு அவரும் மனைவியாவும் அமையணும். மாமா கிட்டதான் கேட்கணும். அடுத்த ஜென்மத்துல அக்காவே ஹஸ்பண்ட் பொண்டாட்டியா கடவுள் வந்து யாருக்கு எது அமைச்சு கொடுக்குறாரோ அதை ஒழுங்கா வச்சு வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த ஜென்மத்துல பொண்ணா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இல்ல அவரு எப்படி வச்சுக்க. பாய் பாய் சொல்லு. பக்கத்துல குட்டா இருப்பாங்க நைட் பாய் பாய் வேற கலாய்க்கிறதுக்கா வேற என்ன? சரி வாங்க. எங்க இருக்காங்கல்ல அதனால அத்தன் கூடு சொல்லியிருந்தாங்களா, அத்தை கூடு மட்டும் 1000 சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அவ்வளவுதான்பா.
வந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க தம்பி வந்து பாத்துட்டு போறாங்க, வரலன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹாப்பியா இருக்கு அவங்களுக்கு. வந்து பாத்துட்டு போறாங்க. மணி 11 ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு பண்ண செம ஜாலியா இருந்தது. அப்படியே அக்காவோட ஆனிவர்சரி வந்ததா, அதையுமே வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க எதுக்குன்றாங்க. அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுக்கு தெரியல. அந்த பையன் தெரியவே இல்லை என்னத்துக்கு தான் அதுன்னு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா ஜாலி இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது செலிப்ரேட் பண்ணி இல்ல வந்து பண்ணா பேசிட்டு இருந்தானே வச்சுக்க நல்லா ஜாலியா. நமக்கு டைம் போனதே தெரியல. 11 ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜாலியா இருந்தது. இவரு பேரு பிரதாப் கூட விளையாடிட்டு இருப்பாரு. கூட போறாராம் பிரதாப். பிரதாப் இங்கே பாத்துரு. போடு போடு அடி போடு. பாப்பா போடு. போறாரா அவரு? போறாரா? எங்கம்மா போறா? போலாம் வா போலாம். போறோம் போறோம்.